உங்களுக்கு என்ன அற்புதம் தேவையோ விசுவாசத்தோடு கேட்கணும். இப்போ ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார் பாருங்க. யோசுவா 3:5 கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார். உங்கள் குடும்பத்தில், உங்கள் வியாபாரத்தில், உங்களுடைய வேலையில், உங்களுடைய பிள்ளைகளுக்கு எடுத்த காரியத்தில் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஏதோ ஒரு அற்புதம் தேவை இருக்குல்ல, அற்புதம் செய்வார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என் வாழ்க்கையில் பரிசுத்த குறைவு காணப்படுது, அதனால் தான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியல, நான் கேட்டாலும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, பதில் இல்லாமல் இருக்குது, இன்றைக்கி எனக்கு விளங்க பண்ணிட்டீங்க, என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னை நீங்கள் பரிசுத்தப்படுத்தி எனக்கு அற்புதம் செய்யுங்க. அப்படி சொல்லுங்கள். இன்றைக்கே அந்த அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஜெபிக்கிறீங்களா? இயேசுவே, நீங்கள் தான் என்னை பரிசுத்தமாக்குகிற தேவன். என்னை நானே பரிசுத்தமாக்கி கொள்ள முடியலை. என் பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிறேன். என் பரிசுத்த குறைவை அறிக்கையிடுகிறேன். தயவாக என்னை மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்தி எனக்கு இந்த காரியத்தில் அற்புதம் செய்யுங்க. இன்றைக்கு இந்த அற்புதம் நடக்கணும். இன்றைக்கு இந்த காரியத்தில் விடுதலை வேணும். இன்றைக்கு இந்த காரியத்தில் வழி திறக்கப்படணும். ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.